சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் கேழ்வரகு வழங்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசியும் தமிழக அரசு வழங்க உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் 37,328 ரேஷன் கடைகள் உள்ளன. அவற்றில் 2,545 கடைகள் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது. நகர்ப்புறங்களில் 800 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை, கிராமப்புறங்களில் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்றும், மலைப்பகுதிகளாக இருந்தால் 400 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் மக்களுக்கு கோதுமை, அரிசி, சர்க்கரை, பாமாயில், துவரம்பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றில் அரிசி, கோதுமை இலவசமாகவும் மீதமுள்ள பொருட்கள் எல்லாம் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவற்றுடன் கேழ்வரகு, சிறுதானியங்களை விநியோகம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.